சபை அல்லேலூயா சொல்லவே மாட்டேங்குது. அல்லேலூயா. மூப்பருங்க அலார்ட்டாக உட்காந்து அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், எங்கேயோ உங்கள் மைண்டு போயிடுச்சுன்னா நீங்கள் இன்றைக்கி தோற்று போயிட்டீங்க. பிசாசு உங்களை பிடிச்சிட்டான். ஆண்டவரை நீங்கள் ஆண்டவர் பிடிக்க வர்றாரு. ஆனால் ஆண்டவருக்கு இந்த நேரத்தை, இந்த நிமிஷத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பாஸ்டர் சொன்னார், போகிறதுக்கு முன்பே அந்த மகிமையை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஜெயம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஜெயமாகவே இருக்க எனக்கு கிருபை கொடுத்த தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே ஜெயம், என் சரீரத்திலே ஜெயம், என் ஆவியிலே, என் ஆத்மாவிலே. நீங்க வரும் பொழுது அந்த சபைக்கு வரும்போது உற்சாகத்தோடு வரணும், களிப்போடு, உற்சாகம், அந்த மகிழ்ச்சியோடு வரணும். நான் சொன்னேன், ராத்திரி அண்ணாச்சி வீட்டுக்கு போயிட்டு வரும் பொழுது நான் விஜி செல்வராஜாயா கிட்ட போயிட்டு ராத்திரி வரும்போது நான் அவங்க அந்த அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தேன். அம்மா 11 மணிக்கு நான் இந்த இடத்துல இருப்பேன், தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போயிட்டேன். அவர் என்னம்மா போகிற, அர்ஜென்ட், உட்காருமா, இருமா, எங்கே டாக்டர் அம்மா, இருமா. ஆனாலும் அந்த நேரத்தை கரெக்டாக நான் ஜபத்தில் அவருக்கு ஜபம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே விட்டு கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்தோம்? ஆமென். அவங்க வீட்டுக்கு வரும்போது அம்மா ஃபோன் அடித்தாங்க. ஆனால் நான் மொபைலும் பார்க்கல, டைமும் பார்க்கல, வாட்சும் பார்க்கல. விசுவாசத்தில் சொன்னேன், இன்னொரு 15 நிமிஷத்தில் நாங்கள் அங்கே இருப்போன்னு. பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் கேட்டார், எப்படி அம்மா சொன்னீங்க? எல்லாம் விசுவாசம்தான், எல்லா தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஆவியில் கொடுக்குறது தான். பார்த்தா அவர் சொன்னார், அங்கேருந்துங்க இன்னும் 15 நிமிஷம்தாம்மா. அப்படி உங்களை உலகத்தில் ஜெயிக்க நீங்கள் பிறந்தவர்கள். ஆனால் எப்படி? வெளிப்படுதல் விசேஷம் 21:7 எடுத்து வாசிங்கள். டக்குன்னு வேஸ்ட் பண்ண. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும். எல்லா பசங்களா அங்கே இங்கே போகக்கூடாது. அம்மா அன்றைக்கே சொல்லிட்டேன், பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும் பசங்களை. 21:7 படிங்க. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். சுதந்தரித்துக் கொள்ளுவான். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்றது தான் ஜெயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வனுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார்? படிங்க அதே வசனம். நான் அவன் தேவனாயிருப்பேன், நான் அவனுடைய தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான், அவன் என்னுடைய குமாரத்தியாக இருப்பாள். அல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் தான் தேவனுடைய குமாரன். ஜெயம் பெற்றவன் தான் தேவனுடைய குமாரன். ஜெயத்தை பெற்றவள் தான் தேவனுடைய குமாரத்தி. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே ஆண்டவரே, நான் ஜெயிக்க பிறந்தவள், இந்த உலகத்தை கொடுத்தீரே, சமுதாயத்தை கொடுத்தீரே, இந்த மனிதனாக என்னை படைத்தீரே, என்னுடைய ஆவிலே, என்னுடைய ஆத்மாவிலே, என்னுடைய சரீரத்தில் நான் ஜெயிப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தையும் நான் ஜெயிப்பேன். எப்படி? யாருக்கு பயம்? ஆனால் ஜெயிக்கணும் ஆசை, பெரிய ஆசை, ஆனால் பயம். அது எங்கே எழுதப்பட்டிருக்கு? அதே 21:8 எடுத்து வாசிங்கம்மா. 21. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும். இல்லை, சவுண்டாக படிங்கம்மா. 21:8 தான்மா. ஆமாம், 21:8. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும். சவுண்டா படிக்கணும் டீச்சர். அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும். யாரு? விபச்சாரக்காரர்களும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரர்களும் பொய்யான இடுவர்களும் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியில அம்மா இதை பார்த்தேன், அந்த சாட்சி இன்னைக்கு சொல்லுவேன். அக்கினியிலும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஜெயிக்கல. அதனாலதான் பயம், அவிவிசுவாசம் அருவருப்பை கொண்டு வரும்.
கொலைபாதனாக மாற்றும், பொய்யனாக மாற்றும். பண ஆசை, பெண்ணாசை, மண்ணாசை, உலகத்தின் ஆசை எல்லாவற்றிலும் இருப்பவன் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அவன் தோற்று போனவன், சாத்தானுக்கு அடிமையானவன். ஆண்டவர் அன்றே ஜெயித்தாருன்னு சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. சர்வ வல்லவரான தேவன், தேவாதி தேவன், இதை ஜெயிக்கத்தான் உங்களை ஜெய கிறிஸ்துவின் அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. சர்வ வல்லவரான தேவன் தன் பிள்ளைகள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஜெயசாலிகளாக இருக்க வேண்டும். எப்பொழுதும், ஆல்வேஸ். நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா போயிடுவேன். நோ செகண்ட் தாட், நோ காம்ப்ரமைஸ். ஒன்ஸ் ஐ டேக் டிசிஷன் இன் த ப்ரேயர், எனக்கு ஜுரம் வந்தாலும் சரி, வாந்தி வந்தாலும் சரி, கீழே உளுற நிலைமை வந்தாலும் சரி, நான் போயிடுவேன். அமேன், அமேன், அமேன். ஏன்னா நமக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்றார். அமேன். நம்ம ஜெயிக்கத்தான் பிறந்தவங்க. அது எங்கே எழுதப்பட்டிருக்கு? 2 கொரிந்தியர் 2:14. சீக்கிரம் வாசிங்க, நிறைய வசனம் இருக்கு. 2 Corinthians 2:14. இந்த பக்கம் யாரும் படிக்க மாட்டேன்றீங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு உங்களை கொண்டு அவரை அறிகிற, அவரை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் எங்களை தேவனுக்கு வெற்றி சிறக்கிற தேவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்கிறோம் ஸ்தோத்திரம்? சும்மா சொல்கிறோமா? சும்மா தோத்துறோன்னே என்னன்னு தெரியாத தோத்திரத்தை சொல்லாதீங்க. எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா நிமிடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா தருணத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் வெற்றி சிறக்க செய்த தேவனுக்கு நாம் தோத்திரம் சொல்றோம். ஹல்லேலூயா. நீங்க லேசில் ரட்சிப்புக்கு வரல, லேசான காரியம் இல்லை ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லாம நீங்க யாரும் ரட்சிப்புக்கு வரல. ஆமென். எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கிற செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். ரோமர் 8:37 சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் நம்மிலே அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறாக இருக்கும். முற்றிலும் ஜெயிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஆமென். முற்றிலும் ஜெயிக்கணும். சபை இல்லையா? சபையை ஸ்தாபிப்பேன். சபையில் ஆத்துமா இல்லை, கொள்ளை பரலாம் கொடுப்பாரு. ஆமென். வீடு இல்லையா? எனக்கு வீட்டை கொடுப்பாரு. ஆமென். வேலை இல்லையா? கவர்மெண்டே நான் தாயா, எல்லா வேலையும் எனக்கு தாயா, அதை நான் பெற்றுக்கொள்வையா. ஆமென், ஆமென். அந்த ஆழத்துக்குள்ள வரணும், நீங்க அந்த அபிஷேகத்துக்குள்ள வரணும், அந்த வசனத்துக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. எதை ஜெயிக்கிறோம்? முதலாவது உலகத்தை ஜெயிக்கணும், மனிதனை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. எப்படி? இயேசுவை கொண்டு, அவருடைய சிலுவையை, ஹல்லேலூயா, மீட்பை கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுத்திகரித்து கொள்ள. ஆமென். இயேசு இருந்தால் அவருடைய சிலுவையை குறித்து உங்களுக்கு தியானம் கரெக்டாக வந்திருக்கும். அது இருந்தால் நீங்கள் மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். உங்களுக்கு மீட்பு இருந்தால் பரலோகம் நிச்சயம். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அம்மா என்ன செய்யுது? இந்த உலகத்தில் எப்படி போராட்டம் இருக்குதே, நிறைய போராட்டம். முதல் வசனத்திலே படிச்சிட்டோம், 8வது வசனத்தில் படித்தோம், 21:8. ஏன் பயம் வருதுன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆவியில் இருக்கிறவங்க, அபிஷேகம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போராட்டம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார். யோவான் 16 படிங்கம்மா, 16:33 படிங்க. யோவான் இந்த உலகத்திலே உங்களுக்கு, யாருக்கு? உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? ஆனாலும் சொல்றாரு. ஆனாலும் இருந்தாலும் இருக்கும். பொண்டாட்டி வேற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் கரோ.
புருஷன் அப்படிதான் இருப்பான், இருந்தாலும் அட்ஜஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்த பிள்ளை அப்படிதான் இருக்கும், உபத்திரமா தான் இருக்கும். ஆனாலும் திடன் கொள், திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தேன். வாய் விட்டு செய்கிற முட்டை ஐயா 10:30 மணி வச்சாலும் 12 மணி முட்டை கீழே கொடுக்க மாட்டேன். ஏன்னா சபையை சார்ஜ் பண்ணாமல் போனால் நாங்கள் எங்களுக்கு எங்கள் ஆத்மாவில் திருப்தி இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தேன். எப்படி? இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் 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 நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். யாரு ஜெயித்தது? இயேசு ஜெயித்தார். யாரு? இயேசு ஜெயித்தார். அதுக்கு தான் பின்னால் இருக்கிறவங்கள முந்தி வாங்கன்னு சொன்னேன். நான் பிந்தியே இருப்பேன், நான் வாழ்க்கையிலையும் பிந்தி தான் இருப்பேன். வாங்கின கடன் கட்ட முடியாது, கந்து வட்டி கட்டி செத்து போயிடுவேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆமென். முன்ன வானா வரணும், உட்காரனா உட்காரணும், பின்னு போட்டா சர்ச்சில் சத்தம் கேட்கணும். ஆமென். சபைன்றது ஒழுக்கமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய பிள்ளையாயிரு, நீ மினிஸ்டர் பிள்ளையா இருந்தாலும் அங்கே சிடவுன் சிடவுன் சீட் சிடவுன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் அந்த உபத்திரம்லாம் வரும், வராமல் இருக்காது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நம்பிக்கையின் நாயகன் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன், உன்னில் வாசம் செய்கிறேன். அதன் மித்தம் நீ கலங்கவோ பயப்பட வேண்டாம், திடன் கொள். நான் ஜெயிச்சிட்டேன். உலகத்துல கோலியாத்துங்க இருக்கத்தான் செய்வான், நான் தாவீதா இருந்துட்டு போயிடுறேன் அசால்ட்டா. ஆமென், ஆமென். ஆமா, எதிர்க்க யூத மக்களை ஜெயிக்க முடியாம பயப்படுற நிலைமை வரும் எஸ்தர் ராணிக்கு. ஹல்லேலூயா. ஆனாலும் நான் ஜெயிப்பேன். விசுவாசத்திலே நான் ஜெபம் பண்ணுவேன், தேசத்தை திருப்புவேன், இந்த ஊரை கலக்குவேன். அவன் தான் கிறிஸ்தவன், அவன் தான் ஜெயிக்க பிறந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயத்தின் ரகசியத்தை இயேசுவில் பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் தான் நம்ம அந்த ரகசியத்தை பார்க்க முடியும். அது தானியேல் 6:28 கடைசியில் சொல்லுது, ஜெயமாக இருந்தது. தானியேலின் காரியங்கள் ஜெயமாக இருந்தது. இயேசுவே உன்னை போல என்னை மாற்று. எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? அப்படி கை எடுக்காதீங்க. உன்னை போல என்னை மாற்று ஆண்டவரே, உன்னை மாதிரி மாற்று, அந்த பாஸ்டரை மாதிரி மாத்துன்னு ஜபிக்காதீங்க. உன்னை போல என்ன மாற்று ஆண்டவரே, உம்முடைய ஆவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நீர் செய்த காரியத்துக்கு மேன்மையான காரியங்களை செய்ய என்னை அத்தனை வரங்களாலும் நிரப்பும் ஆண்டவரே, கனிகளால நிரப்பும் ஆண்டவரே. ஏனென்றால் அவரை போல அன்பு செலுத்த பூமியில் ஒருத்தரும் இல்லை. ஹல்லேலூயா. என்னை மாற்றும். கிறிஸ்துவனால் இருந்தோம், நான் கிறிஸ்துவன் தான். பாரு, கிறிஸ்மஸ்க்கு வந்தவன் அந்தி கிறிஸ்து, அன்னைக்கு வந்தவன் இன்னைக்கு காணோம். ஏன்? அன்னைக்கு பிரியாணி, ஒரு நாள் கோகோ கோலா பாட்டில் புஷ்ஷுன்னு வந்துச்சு, இன்னைக்கு புஷ்ஷுன்னு போயிட்டுக்குது. புரியுதா? வீட்டில் நல்லா கம்பளியை போட்டு படுத்து தூங்குது. புரியுதா? ஆண்டவர் நல்லா தூங்கு மகனே தூங்கு, நீ பரலோகம் போவே மாட்ட, பரவாயில்ல படுத்து தூங்கு. ஆமென். ஜாலியாக தூங்கு, ஆனால் அங்கே நீ காலி. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வரணும்னு அலார்ட்டா 9 மணி சர்வீஸ் அப்பா சொன்னாருன்னு நான் 7:30 மணிக்கே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். அம்மா கேட்டு பாருங்க, 7:30 ஐ வாஸ் ரெடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வி ஷுட் பி அலர்ட். சர்ச்சுன்னு அப்படியே அந்த என்ன என்னால் சொல்ல தெரியல. ஆமென். த பிளேஸ் வி see the God, worshiping God, glorifying God, seeing the presence of God. ஹல்லேலூயா. அவரோடு, அவருக்குள்ள, அவரிலே. ஆமென். அதான் அவர் சொல்றார், உன்னை போல மாத்து ஆண்டவரே. கிறிஸ்துவனா இருக்கிற, ரட்சிப்புக்கு வந்துட்டேன், ஆனால் லேட்டாக தான் வருவேன். எப்படி வருவேன்? லேட்டஸ்டாக வருவேன், ஆனால் லேட்டாக வருவேன். புரியுதா? புரியுதா? ட்ரெயின் உனக்கு நிற்காது, ஃப்ளைட்டு உனக்கு நிற்காது, அது போயிட்டே இருக்கும். அதே போலத்தான் பரலோகம் உனக்கு நிற்காது. அமேன், அமேன். பரலோகம் கண்டிப்பாக ரட்சிப்புக்கு ஒழுங்காக சர்ச்சுக்கு வராமல்
ஏற்ற நேரத்தில் எல்லா காரியத்தில் லைக்கலைன்னா பரலோகம் போகிறான்னு சொல்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், மற்றவங்க சொல்லலாம். போக முடியாது. ஆமென். கிறிஸ்துவை போல இருக்கணும். கிறிஸ்தவனாய் இருக்கணும். அவன் வாழ்க்கையிலே சாட்சி இருக்கணும். அதனால தான் இயேசுவை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. வாழ்க்கையெல்லாம் தோல்வியாம் பிரதர், வாழ்க்கையெல்லாம் ஏன் தோல்வி வருது? தோல்வி மேலே தோல்வியாம். விழுந்து விழுந்து எழுந்தானா. எப்படி எழுந்தானா பிரதர் சொல்லுங்க? விழுந்து அந்த பிரதர் முன்ன வந்துட்டார், ஆவியானவர் இழுத்துன்னு வந்துட்டார். ஸ்தோத்திரம். விழுந்து 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 எழுந்திருக்கிறேன். ஆனாலும் என்னால் எழுந்திருக்க முடியல. ஆனால் இயேசுவின் மரணத்திலே, இயேசு மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், இருளை ஜெயித்தார், அந்தகாரத்தை ஜெயித்தார். உலகத்தின் அதிபதியான பொல்லான சாத்தானின் தலையை நசுக்கி அன்றைய கல்வாரி சிலுவையிலே ஜெயித்தார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சபைக்கு போயிட்டு வரும்பொழுதே எனக்கு ஒரு சந்தோஷம், குதூகலம், ஆனந்தம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ஆனந்தம், குத்து டான்ஸ் இல்லை, டெய்லியே. ஆமென். தினமே நமக்கு அந்த சந்தோஷத்தை எடுக்க யாரால முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாதாளத்தை, இருளை, அந்தகாரத்தை, பிசாசை, வியாதியை ஜெயித்தார். நீங்கள் கேட்க வேண்டும், யாரும் பேசக்கூடாது. நீங்கள் கேட்க வேண்டும். எதை கேட்க வேண்டும்? நீங்கள் எதை கேட்க வேண்டும்? எதை கேட்க வேண்டும்? என்ன கேட்க வேண்டும்? உம்மை போல் என்னை மாற்றும். உலகத்திலே யார் இருந்தாலும் ஆண்டவரே, என்னை மாற்ற யாரால முடியாது, உன்னால முடியும். நீ என்ன மாற்றிடுவ ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்று ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக நிறவிலே என்னை நடத்து ஆண்டவரே. உம்முடைய அன்பு என் மேல் ஊற்றப்பட்டது, நான் எல்லாரையும் அன்பு செலுத்துவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லையே, அதனால தான் இயேசு வந்தாரு, அதனால தான் ரட்சித்தாரு, அதனால தான் தன்னையே அர்ப்பணித்தாரு, அதனால தான் மரணத்தை ஜெயித்தாரு, இருளை ஜெயித்தார், அந்தகாரத்தை ஜெயித்தார். எல்லாம் உனக்கு இலவசமாக கொடுத்துருக்காரு. இப்போ ஜெயிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதே ரெவல்யூஷன் 2:3 படிங்கம்மா. நீ 2:3 ரெவல்யூஷன். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், உங்களுக்கு உபத்திரம் வருது, பாடு வருது, நிந்த வருது. ஒரு நிமிஷம் சிஸ்டர், உங்களுக்கு பாடு வருது, நிந்த வருது, அவமானம் வருது, சோறு வருது, எல்லாம் வருது. போப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி பார்த்தேன், நீரே என் தேவன் பாடி பார்த்தேன், நீ இல்லாமல் நான் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படியேன்னு நீ புலம்பும் பொழுது, வேதனை படும் பொழுது, இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். ஹல்லேலூயா. 2:3 படிங்க, 2:3 படிங்க. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், நீ சகித்து கொண்டிருப்பதையும், பொறுமையாயிருக்கிறதையும், உண்மையாயிருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம், என்ன அவர் பாரு என்ன சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும், இளைப்படையாமல் பிரயாசம் பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நீ எவ்வளோ ஜெபம் பண்ண, எவ்வளோ கண்ணீர் வடிச்ச, எவ்வளோ கதர்ன, எல்லாம் எனக்கு தெரிய மகனே, தெரிய மகளே. நீ அதெல்லாம் சகிச்சுனுக்கிற, அது என் இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு, ரிசர்வ் ஆகிருக்குது. ஹல்லேலூயா. இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கல, உலகம் உன்னை பார்க்கல, இந்த உலகம் மறுதளிச்சிருச்சு, இந்த உலகம் உன்னை ஏமாத்திருச்சு, இந்த உலகம் உன்னை வஞ்சிச்சிருச்சு. உலகத்தில் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு தானே சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். பொறுமையோடு இருக்கணும். ஆமென். பதறக்கூடாது, பதறினா சிதறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாரு, இன்றைக்கி 2 சர்ச்சு அப்பா போட்ட பிறகு கூட அந்த பாஸ்டர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணார், ஈவினிங்னா வந்து ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு போயிருங்க, நான் டிக்கெட்டு போட்டு கொடுக்குறேன்னாரு. நான் சொன்னேன், இல்லை நான் போட்ட டிக்கெட்டு கேன்சல் பண்ணலை, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஊழியம் பண்ணித்தரேன். இந்த டைமில் எனக்கு என்ன ஊழியத்துக்கு யார் அழைச்சாங்களோ, யார் முந்தியே எனக்கு சொன்னாங்களோ, அந்த இடத்துல நான் உண்மையாக இருந்துட்டு ஊழியம் செய்துட்டு நான் போயிடுவேன். ஹல்லேலூயா. அதனால் அவங்கள வருத்தப்படுறோன்றது இல்லை, கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதுதான் செய்யணும். ஆமென். We cannot please everybody. Amen. But we have to please God. Hallelujah. அதே 2:9 படிங்கம்மா, ரொம்ப ஆழமான வசனம் இது கூட.
உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவளாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நடிக்காத, சபையில ரொம்ப ஓலியா நடிக்காத, நீ போலின்னு அவருக்கு தெரியும். முக்காடு போட்டுட்டா நீ பரலோகம் போயிருவேன்னு மாத்திரம் நினைச்சிடாத. அல்லேலூயா. நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறார் அவர். அல்லேலூயா. அதனால்தான் வசனம் ஆழமா பேசுறார். அல்லேலூயா. நீ படப்போகிற பாடுகளை கரித்து எல்லளவும் பயப்படாதே. ஜெயம் கொள்கிறவனுக்கு பயம் இல்லை. பயம் இல்லைன்னு எத்தனை முறை சொல்லியிருக்காரு பைபிள்ல? எத்தனை முறை சொல்லியிருக்காரு? பயம் இல்லை. 365. உங்களை கேட்கல, பாஸ்டருக்கு சொல்லக்கூடாது. 7 முறையா? ஏன்ச்சு நின்று சொல்லணும், காதே கேட்கல அம்மாக்கு. பயம் இல்லை, தப்பு சொன்னாலும் பரவாயில்ல. 366. அம்மேன். பயப்படாதே. ஏன்னா தினமும் நீ பயந்து சாவேன்னு தெரியும் அவருக்கு. பூனை பார்த்தா பயம், புலியை பார்த்தா பயம், சிங்கத்தை பார்த்தா பயம், கரடியை பார்த்தா பயம், மனுஷனை பார்த்தா அதை விட பயம். ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே மனுஷன் அப்படி இருக்கான். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எல்லளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். போட்டு பாடுறா. அமேன், அமேன். நீ சில காலம்தான் போட முடியும், நான் உன்னை பல காலம் போட்டு தள்ளிடுவேன். அமேன். அவன் உங்களுக்கு சில காலம் தான் சொன்னார், பல காலம் அவர் சொல்லல. ஹல்லேலூயா. ஏன்னா God is with you. ஹல்லேலூயா. 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு. கிறிஸ்தவன் உண்மையாயிரு, உத்தமனாயிரு, தேவனுக்கு பயந்தவனாயிரு, சபைக்கு கீழ்ப்படிந்தவனாயிரு, ஜன்ம சுவாபத்தை சுட்டெரித்து விட்டு இரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு. அப்படிதான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை தட்டு சபை. ஜீவ கிரீடெல்லாம் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட மாட்டார். ஆமேன், ஆமேன். சும்மா இங்கே இருக்கிறவங்க வேணந்தா இல்லாத தொப்பியெல்லாம் போடலாம், இந்த தொப்பி அந்த தொப்பியெல்லாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட எல்லாம் தொப்பி போட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை பெற்று கொள்ளணும்னா தேவனுக்கு மட்டும் பயப்படணும். ஆமேன். நீங்கள் எல்லா நேரத்திலும் நாளிலும் வெற்றி சிறக்க செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் எனக்கு வரணும். பயம் இருக்குதா, ஜெயம் கொள்ளுங்க. உலகத்தில் ஒரு சாட்சி சொல்கிறேன். காட்டு பகுதிக்கு போயிட்டேன். காட்டு பகுதிக்கு நானும் என் மகனும் போன பொழுது உள்ளே போக முடியாது, அந்த டைமிங் மேலே விடமாட்டான். எங்களுக்கு இந்த விஐபி பாஸ் இருந்ததுனால சரி போகலாம், அதை காட்டிட்டெல்லாம் போனோன்னு எனக்கு அவசியம் இல்லை, விசுவாசம்தான் எனக்கு. நாங்கள் போனால் கரெக்டாக மத்திய நாட்டில் 3 யானை கிடக்குது. எத்தனை யானை? 3 யானை. காரு அங்கே அந்த இடத்துல 3 யானை, எங்கள் கார் இங்கே இருக்குது. இப்படியே வருது, இப்படியே வந்துருச்சு. நாங்கள் ஒன்றும் பண்ணல, அப்படியே காரை நிறுத்தி ஹெட்லைட் போட்டு அப்படியே விசுவாசத்தில் இயேசு நாமத்தில், ஆண்டவரே நீ ஆதியாகமம் 1:26 சொல்லியிருக்க, எல்லாவற்றையும் ஆளுகைக்கு கீழேன்னு சொல்லியிருக்க, இந்த யானை ஏமாத்துற ஆண்டவரே. ஆமேன். இதை விலகி போகும்போது மனசில் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணோம். ஒரு செகண்டில் ஒரு ட்ரக்கு வந்துச்சு. அப்படியே அந்த இடத்துல அந்த சவுண்டு, ட்ரக்கு சவுண்டு கேட்டு 3 யானையும் காட்டுக்குள்ளே போயிடுச்சு. 3 போயிடுச்சு. கொஞ்ச தூரம் காரு போந்த ஒரு சிறுத்தை எகிரி வருது. சோத்திரம். இன்னும் அந்த டிஸ்டன்ஸ் காரை ரெடி அடித்தா கண்ணாடியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அமேன். இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஐ லவ் டு ப்ராக்டிக்கல். அமேன். ஆண்டவரே உம்மை போல ஜெயத்திலே நானும் ஜெய மகளாக. அல்லேலூயா. ஜெயகிறிஸ்துவின் அபிஷேகம் எனக்குள்ளே
எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் என்ன அசைக்க முடியாது, அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிதான் கிறிஸ்தவம் இருக்கணும். அழிக்க முடியாது ஆண்டவரே, அசைக்க முடியாது. ஒரு ஜபம் பண்ண அப்படியே தலையை போட்டு அது காட்டு பகுதிக்குள்ளே உள்ள ஓடி போச்சு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர், போன வருடம். ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் நம்ம தைரியமாக இருக்கணும். ஏன்னா நீ படுற பிரயாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யார் அறிந்திருக்கிறது? யாரு? இந்த பக்கம் பேசுங்க, அங்க பின்னால பேசுங்க, இங்க பேசுங்க. அந்தானே உங்களை அறிந்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. சகலத்தையும் அறிந்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீ இளைப்படையாமல் பிரயாசப்படுவதை அறிந்திருக்கிறேன். அதே 3:21 ஒரு வசனம் படிங்கம்மா. He will sit by the side of throne. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் உட்காரும்படிக்கு, அவருடைய சிம்மாசனத்தில் உட்காரும்படிக்கு நான் அவனுக்கு அருளச் செய்வேன். கைகளை தட்டு. சிம்மாசனம் உனக்கு, சிம்மாசன ஆசீர்வாதம் உனக்கு. எப்பொழுது நீ ஜெயிக்கும் பொழுது, நீ ஜெயிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. 21:7 மறுபடியும் படிக்கிறோம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுத்திகரித்துக் கொள்வான். காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். பணத்துக்கோ, பேருக்கோ, புகழுக்கோ, அந்தஸ்துக்கோ, ஆஸ்திக்கோ நோவே நோவே என்று மட்டும் நான் காம்ப்ரமைஸ் உண்மையாக ஆக மாட்டேன். ஆந்தும் கிடையாது. கோடி ரூபாய் கொண்டாந்து குப்பியில் போட்டு தூக்கி அடிச்சிட்டேன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வெளியே பெங்களூரில். அமேன். கோடியை கொடுத்தா என்னை வாங்க பார்க்குற. எங்கள் அப்பா ரத்தத்தை கொடுத்துல என்னை வாங்கியிருக்கார். அமேன். வெள்ளைக்கிரியம் கொடுத்து வாங்கப்பட்ட நான் இந்த கோடி பணத்துக்கு அடிமையில் குப்பை இது எனக்கு. அமேன். எவ்வளோ பேர் சொல்லுவாங்க தெரியுமா, அம்மா வந்து என்னைக்கு பொட்டியில் வருதோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பொட்டியில் சொன்னவெல்லாம் பொட்டியில் போயிட்டான். புரியுதா? நான் இன்று மட்டும் ஜீவனோடு இந்த இடத்துல சாட்சியாக நிற்கிறேன். ஹல்லேலூயா. பணத்துக்கு விலை போயிட்டீங்களா, நீங்கள் தோற்று போயிட்டீங்க. பணம் உங்களுக்கு தேவை, அம்மா இல்லைன்னே சொல்லலை. ஆனால் பணத்துக்கு அடிமையாகிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் பணத்துக்கு அடிமையான அந்த ஆளுக்கு அடிமையாயிட்டீங்க. அது ஆண்டவருக்கு நமக்கு சொல்லலை. ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம அடிமை. அதுக்கு போல நான் 3:21 படித்தோம். 21:7 ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுத்திகரித்து கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் எனக்கு குமாரனும் குமார்த்திகளாய் இருப்பார்கள். ஆமென். சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன். நான் இயேசுவின் குமாரன், இயேசுவின் குமாரத்தி. இயேசுவின் குமாரத்தி. பிரியாணி போட்டா மாத்திரம் வாய் இவ்வளவு பெருசா இருக்குது, அதை பீஸ் போட்டால் இன்னும் பெருசாக தோற்குது. ஆமாவா இல்லையா பிரதர்? நான் ஒத்துக்குவேன் ஆமான்னு. திறந்தா தான் உள்ளே போவோம், இல்லைன்னா போவோமாம்மா? போவோமா? போவாது. ஹல்லேலூயா. வாய் திறந்து பேசணும், வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நான் நீ உங்க அப்பாக்கு மகன் இல்ல, தேவாதி தேவனுடைய பிள்ளை, தேவாதி தேவனுடைய மகள். எப்படி சொல்லணும்? ஆவில சொல்லணும், தேவனுக்கே நான் மகள், தேவாதி தேவனுடைய மகள் நான். அன்றைக்கு சொன்னா நம்ம எல்லாம் ராஜா ராணின்னு. ஆமென். சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு பைபிள் கூட துறக்க தெரியாம புரட்டிக்கிட்டு அப்புறம் பின்னால் சீட்டில் உட்காந்து யாரும் பார்க்கலன்னு கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு போனீங்கன்னா இந்த லோகத்திலையும் சந்தோஷமா இருக்க மாட்டேன். பரலோகத்துக்கு வந்து உனக்கு டிக்கெட்டே கிடையாது. ஆமென். ஆமாம், கண்டிப்பா. அது சாட்சியாக இங்கே சொல்லிட்டு தான் போகிறேன், நான் என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். 2:7 சொல்றாரு, அவனுக்கு விருட்சத்தின் கனி நான் பரலோகத்தில் கொடுப்பேன். அமேன். இந்த பூமியில் கொடுக்கலன்னா என்ன? உங்களை யாரும் நேசிக்கலைன்னா என்ன? உங்களை எல்லாரும் கைவிட்டா என்ன? அவங்கள இந்த இடத்துல சேர்க்கறது வானான்னு கணக்கில் வச்சா என்ன? நீ டீமில் வச்சா என்ன, வைக்கலன்னா என்ன? கமிட்டியில் போட்டா என்ன, போடலன்னா என்ன? எனக்கு ஆட்சியில் உட்கார வச்சனா உட்கார வைக்கலன்னா என்ன? எனக்கு சீட்டு கிடைச்சான்னா சீட்டு கிடைக்கலன்னா என்ன? உன் சீட்டை கிழிக்க போகிறது அவரு, ஏன் சீட்டு அங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. என் சீட்டை நீ தொட கூட முடியாது. ஆமென். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் யார்? இயேசு.